விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இன்று கடலில் கரைக்கப்படுகின்றன. இதற்காக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். கோகுல், என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று சென்னையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவொற்றியூர், காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் கடலில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் பகுதியில் பார்க்கலாம். தற்பொழுது ஒரு ராட்சத கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகளை அந்த கரைக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து சென்னையில் 17 வழித்தடங்கள்ல விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பெரிய விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ராட்சத கிரேன்கள் அந்தந்த பகுதிகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 18,500 போலீசார் சென்னையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சில இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சில சச்சரவுகள், சில பதற்றமான இடங்கள் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழித்தடங்களில் காவல்துறை ஏற்கனவே உஷார்படுத்தப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில சர்வீஸ் சாலையில விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த கடற்கரை சாலையில சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்தையும் போலீசார் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக செஞ்சிருக்காங்க. இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் அந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ராட்சத கிரேன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுப்பாட்டு மையம் காவல்துறையால் வைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற தன்னார்வலர்கள் மூலம் தான் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் கடலில் உள்ளே இறங்குவதற்கு எந்தவித ஒரு அனுமதியும் இல்லை. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வரும்போது எந்தவித ஒரு கோஷமும் எழுப்பக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை வைச்சிருக்காங்க. விநாயகர் சிலை குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப பார்க்கலாம், இந்த ஒரு பெரிய விநாயகர் சிலையை ராட்சத கிரேன்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு தன்னார்வலர்கள் மூலம் கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடலோர காவல்படையினர் கடலில் யாராவது உள்ள பொதுமக்கள் இறங்காதவாறு பாதுகாப்பு பணியையும் ரோந்து பணியையும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. மருத்துவ உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு துறையும் தயாரா இருக்காங்க. உயர் கோபுரங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஒரு கட்டுப்பாட்டு மையம், தற்காலிக கட்டுப்பாட்டு மையம் வைத்து தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சில இடங்கள், அதாவது திருவல்லிக்கேணி, ஐசோஸ் உள்ளிட்ட இடங்கள்ல காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு அங்கு அந்த வழித்தடங்கள்ல கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள், கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற இருப்பதால் அந்த நேரத்தில் இன்னும் காவல்துறையோட பாதுகாப்பு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், விநாயகர் சிலைகள் கரைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளோட விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல். விவரங்கள்